டியர் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். மீண்டும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்றதுல சந்தோஷம். ஸ்கூல்ல உனக்கு எக்ஸாமினேஷன்லாம் வச்சுட்டு இருப்பான், நல்லா படிச்சுட்டு இருப்பேன். அதனால அதை அப்படியே படிச்சுக்கோ. இப்ப பார்க்க போறது உன்னோட தியரி எக்ஸாமினேஷன் ஆஸ் வெல் அஸ் நீட் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சம் ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் உனக்கு ரொம்ப 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 ஈஸி. இருந்தாலும் ABO பிளட் குரூப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டோம். இது உனக்கு தியரி எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஸ் வெல் அஸ் ஃபார் நீட் எக்ஸாமினேஷன். ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி ABO பிளட் குரூப்பை பத்தி ஒரு ஐடியா உனக்கு கொடுத்துடுறேன். ஏற்கனவே படிச்சது. ABO blood group discovered by K. Lance Steiner in the year 1900. K. Lance Steiner அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் தான் 1900ல இதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணார். A, B and O. அவளோட ஸ்டூடெண்ட் ரெண்டு பேர் 1902ல. ஒருத்தர் பேரு ஸ்டர்லி அப்படின்னு பேர், இன்னொருத்தர் பேரு வான் டி காஸ்டல் அப்படின்னு ஒருத்தர். இவா ரெண்டு பேரும் கே லான்ஸ் ஸ்டீனரோட ஸ்டூடெண்டா இருந்தார். அவருக்கு ரிசர்ச்சுக்கு அசிஸ்ட் பண்ணிட்டார். இவா ரெண்டு பேரும் தான் யூனிவர்சல் டோனார் ஓன்னு படிச்சிருப்பேன், யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏபின்னு படிச்சிருப்பேன். அந்த யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏபி பிளட் குரூப்பை இவா ரெண்டு பேரும் தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. அப்ப பிளட் குரூப் ABO blood group first discovered பண்ணவர் K. Lance Steiner 1900. அதுல AB இருக்கு போறவங்களே, the universal recipient, அனைவரிடமிருந்தும் ரத்தத்தை பெற்றுக்கொள்பவர்கள். They receive blood from A, B, O as well as AB. So அனைவரிடமிருந்தும் பெற்றுக்கொள்பவர்கள் universal recipient அப்படின்னு AB சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது, டிஸ்கவர் பண்ணது ஸ்டர்லி அண்ட் வான் டி காஸ்டல். இந்த பேர் மட்டும் ஞாபகம். Blood group எப்படின்னு உனக்கு தெரியும். ABO blood group is a very good example for multiple allelism or polymorphism. பல்குட்ட அல்லீல்களுக்கு மிகச் சிறந்த உதாரணமாக இருப்பது எதுவென்றால் ABO ரத்த வகை என்பது உங்களுக்கு தெரியும். According to Mendel, the characters are expressed in two ways. மெண்டலின் கூற்றுப்படி எந்த ஒரு பண்பினை எடுத்துக்கொண்டாலும் இரண்டாக வெளிப்படும். One is said to be the dominant character, another is said to be recessive character. ஒன்னுக்கு ஓங்கு பண்புன்னு பேரு, இன்னொன்னுக்கு ஒடுங்கு பண்புன்னு பேரு. மல்டிபிள் allelism or polymorphism, பல்கூட்ட அல்லீல்கள் அல்லது பாலிமார்பிசம்னா என்னன்னா, one character with more than two expression. ஒரு பண்பானது இரண்டிற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை தோற்றுவித்தால் அதற்கு மல்டிபிள் அல்லலிசம், பல்கூட்டு அல்லீல்கள் பேர். இப்ப ABO பிளட் குரூப் எடுத்துட்டோம்னா A, B, O, AB அப்படின்னு 4 எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்ப ஒரு கேரக்டர், ஒன் கேரக்டர் வித் மோர் தேன் 2 எக்ஸ்பிரஷன்ஸ். ஒரு பண்பானது இரண்டிற்கும் மேற்பட்ட வெளிப்பாடுகளை தோற்றுவித்தது என்றால் அதற்கு மல்டிபிள் அல்லலிசம் ஆர் பாலிமார்பிசம், பல்கூட்டு அல்லீல்னு சொல்லுவோம். இந்த பிளட் குரூப்பை யார் டிட்டர்மைன் பண்றான்னு உங்களுக்கு தெரியும். ஜீன்ஸ் ஏற்கனவே படிச்சிருப்பேன், ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பான். ஒருத்தரோட பேர் IA சொல்லுவா, இன்னொருத்தரோட பேர் IB சொல்லுவா, இன்னொருத்தருக்கு பேர் IO சொல்லுவா. The genes responsible for controlling the blood group are IA, IB and IO. I stands for isohemagglutinin. I என்ற வார்த்தை isohemagglutinin படிச்சிருப்பேன். இதெல்லாம் மறந்துடுங்க. ABO அப்படின்னு 3 பேர் கண்ட்ரோல் பண்ணுவா. இந்த 3 ஜீன்ல A and B are the dominant genes and O is the recessive gene. A and B டாமினன்டா இருப்பா, ஓங்குதன்மை உடையது. O என்பது recessive. அதை வச்சுட்டு தான் பிளட் குரூப் நம்ம பிரிச்சிருப்போம். இப்ப A பிளட் குரூப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளோட ஆர்பிசியோட சர்ஃபேஸ்ல ஒரு பாலிசாக்கரைட் கோட் இருக்கு. அதான் ஆன்டிஜன் சொல்லுவோம். பி பிளட் குரூப் எடுத்துட்டோம்னா அவளோட சர்ஃபேஸ் மேல ஒரு பாலிசாக்கரைட் கோட் இருக்கும், அது பி ஆன்டிஜன் சொல்லுவோம். இப்போ ஓ பிளட் குரூப் எடுத்துட்டோம்னா அவளோட ஆர்பிசி மேல என்ன இருக்காது, பாலிசாக்கரைட் கோட் இருக்காது, ஆன்டிஜன் இருக்காது.
இல்லைன்னா அதை ஓன்னு சொல்லுவோம். தட்ஸ் வை A and B is said to be the dominant, O is said to be the recessive. A யும் B யும் ஓங்குதன்மையுடையது, O என்பது ஒடுங்குதன்மையுடையது. இது உனக்கு தெரிஞ்சதுதான். இப்ப A பிளட் குரூப் எடுத்துட்டோம்னா அவளோட ஆர்பிசி சர்ஃபேஸ்ல ஒரு பாலிசாக்கரைட் கோட் இருப்பா, அவளுக்கு A ஆன்டிஜன் பேரு. பிக்கு மேல எடுத்துட்ட எல்லாம் B ஆன்டிஜன் இருப்பா. ஓவோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல பாலிசாக்கரைட் கோட் இருக்காது, ஆன்டிஜன் இருக்காது, நோ ஆன்டிஜன். அப்புறம் A பிளட் குரூப் எப்படி இருக்கலாம்? IA இருந்தாலும் A பிளட் குரூப் தான், IO இருந்தாலும் A பிளட் குரூப்னு உனக்கு தெரியும். பிகாஸ் ஏயும் ஓவும் இருக்கிற சமயத்துல ஓ தன்னோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பிகாஸ் A is the dominant gene. இப்ப B blood group எடுத்துட்டா எப்படி இருப்பா? BB அப்படின்னு இருப்பா. ரெண்டு தடவை போடுறதுக்கு ரீசன் உனக்கு தெரியும். The genes are always present in pairs. The chromosomes are always present in pairs. ரெண்டு தடவை எழுதுறதுக்கு காரணம், ஒண்ணு நம்ம அப்பாட்டேன்னு வந்திருப்பா, இன்னொன்னு அம்மாட்டேன்னு வந்திருப்பா. ஸோ குரோமோசோமும் பேரா தான் இருக்கும், ஜீனும் பேரா தான் இருக்கும். இப்ப B blood group எடுத்துட்டா IB இருப்பா, IBIO இருப்பா. O blood group எடுத்துட்டோம், AB எடுத்துட்டோம்னு வச்சுக்கோயே, IAIB இருப்பா. இதுக்கு பேர் கோடாமினன்ஸ்னு பேர். AB blood group எடுத்துட்டோம்னா A ஜீனும் இருப்பா, B ஜீனும் இருப்பா, A ஆன்டிஜனும் இருப்பா, B ஆன்டிஜனும் இருப்பா. ரெண்டு பேரோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதனால ஏபிக்கு பேர் கோடாமினன்ஸ், இணை ஓங்குதன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. AB blood group with two genes A and B, and they produce A antigen as well as B antigen, and their characters are expressed. AB blood group A genome iruppa, B genome iruppa, A antigen form agum, B antigen form agum, rendu express agum. So codominance, inai ongutanmai. Shiva temple la ponella ardhanarishwara umashi irukum, பாதி மேலா இருக்கும் பாதி ஃபீமேலா இருக்கும். இந்த தத்துவம் AB கோடாமினன்ஸ் பேர். நம்மள பொறுத்தவரையும் 46 23 from the paternal side, 23 from the maternal side. நம்மள்ட்ட ஒன்னு ஃபாதரோட கேரக்டர் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகும், மதரோட கேரக்டர் நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகும். ஃபாதர் கேரக்டர் நம்மள்ட்ட எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா ஃபாதர் இஸ் டாமினன்ட், மதரோட கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சுன்னா மதர் இஸ் டாமினன்ட். இங்க பாக்குறப்ப ரெண்டு பேரோட கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகும். இதுக்கு கோடாமினன்ஸ் பேர், இணை ஓங்குதன்மை. O blood group எடுத்துட்டா எப்படி இருப்பான்னு தெரியும் உனக்கு, IO அப்படின்னு இருப்பான். ரெண்டுமே உனக்கு தெரியும், ரெசசிவ் ஜீன்ஸ் இருந்தால்தான் O. அதுக்கப்புறம் ஆன்டிபாடின்னு ஒண்ணு படிச்சிருப்பேன், அதுக்கெல்லாம் நான் போல ப்ராப்ளம் போறேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். இப்ப நான் A blood குரூப்னு வச்சுக்கோங்க, என்னோட சர்ஃபேஸ்ல A ஆன்டிஜன் இருப்பா. இப்ப இது மாதிரி இருக்க சம்பிப்தா அப்படின்னு ஒரு கேர்ள் இருக்கா, அந்த குழந்தையோட B blood குரூப் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த குழந்தையோட சர்ஃபேஸ்ல B ஆன்டிஜன் இருப்பா. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்னு நினைச்சிருந்தேன், நான் வீக்கா இல்ல, பயில்வான் மாதிரி இருக்கேன் சொல்றேன். அந்த குழந்தை எனக்கு பிளட் டொனேட் பண்றான்னு வச்சுக்கோ, எங்கிட்ட இருக்கிறது A ஆன்டிஜன். அந்த குழந்தை எனக்கு சப்ளை பண்றது பிளட்ல இருந்து, அந்த குழந்தையோட பிளட் வழியா எனக்கு வருது B ஆன்டிஜன். ஒரு டம்ளர் எடுத்து சுவாங்கி இன்ஜெக்ட் பண்ணி விடுறான், கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தியமூர்த்தி பிராணம் போயிடும். ஏன்னா எங்கிட்ட இருக்கிறது A ஆன்டிஜன், அந்த குழந்தை கொடுக்கிறது B ஆன்டிஜன். To inactivate the foreign antigen, my blood produces B antibodies. என் உடம்புல நுழையிற ஃபாரின் ஆன்டிஜனை B ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட் பண்றதுக்காக என்னோட பிளட் குரூப் என்ன பண்ணுவா, B ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவா. தட் மீன்ஸ் A ஆன்டிஜன் ப்ரொடியூசஸ் B ஆன்டிபாடிஸ். அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா என்னோட பிளட் குரூப்பை இன்ஆக்டிவேட் பண்றதுக்காக, என்னோட ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட் பண்றதுக்காக அது என்ன பண்ணுவோம்னா A ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். That means A antigen produces B antibodies, B antigen produces A antibodies. Antibody na onnum kediyadhu, protein. Define antibody. Antibody is a protein secreted by the antigen to inactivate the foreign antigen. நம் உடலில் நுழைகின்ற அயல் ஆன்டிஜனை செயலிழக்க செய்வதற்காக நம்முடைய ஆன்டிஜன் சுரக்கின்ற ஒரு புரதத்திற்கு ஆன்டிபாடி என்று பெயர். Antibody is a protein secreted by the A antigen to inactivate the B antigen. உள்ள நுழையிற B ஆன்டிஜனை இன்ஆக்டிவேட் செய்வதற்காக, செயலிழக்க செய்வதற்காக என்ன ப்ரொடியூஸ் பண்ற ஒரு புரோட்டீனுக்கு என்ன பேரு, ஆன்டிபாடின்னு பேர். அப்ப A ஆன்டிஜன் B ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவா, B ஆன்டிஜன் A ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுவா. இது மனசுல வச்சுக்கணும்.
இப்ப ஏபியை பொறுத்தவரையும் அந்த பிரச்சனை இல்லை. அதனாலதான் அதுக்கு யூனிவர்சல் ரெசிபியன்ட்னு பேர். ஏபியை பொறுத்தவரையும் அவள்கிட்ட ஏ ஆன்டிஜனும் இருப்பான், பி ஆன்டிஜனும் இருப்பான். ஏ கொடுத்தாலும் வாங்கிப்பா, பி கொடுத்தாலும் வாங்கிப்பா, ஏபி பிளட் கொடுத்தாலும் வாங்கிப்பா, ஓ பிளட் கொடுத்தாலும் வாங்கிப்பா. ஏன்னா எல்லாரோடையும் அதை அட்ஜஸ்ட் பண்ணின்றோம் ரெண்டும் இருக்கிறதுனால. அதனாலதான் இட் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஓவை பொறுத்தவரையும் கர்ண மகாபிரபு. ஓவோட சர்ஃபேஸ்ல ஆர்பிசி சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் கிடையாது. அதனால ஏக்கும் தரலாம், ஃபைட் பண்ணாது. ஏன்னா இதோட சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் இல்லை. பிக்கும் தரலாம், ஏபிக்கும் தரலாம், ஓக்கும் தரலாம். ஏன்னா இதோட சர்ஃபேஸ்ல ஆர்பிசி சர்ஃபேஸ்ல ஆன்டிஜன் இல்லைங்கிறதுனால ஓ பிளட் குரூப் யாருக்கு வேணாலும் டொனேட் பண்ணுவான். யூனிவர்சல் டோனார் என்று கூறுவோம். ஸோ திஸ் இஸ் யூனிவர்சல் டோனார், திஸ் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன்ட். நீ ஒன்னே கேட்போம், ஓ எல்லாருக்கும் தரலாமே, ஓ எல்லார்ட்டேருந்து வாங்கிக்க முடியுமா? முடியாது. ஓ எல்லாருக்கும் தருவா யூனிவர்சல் டோனார், பட் அவளுக்கு ஓட்டேந்து மட்டும்தான் பிளட் வாங்கிப்பான். இப்ப நீ ஏஐ இன்ஜெக்ட் பண்ணாலோ, பிஏ இன்ஜெக்ட் பண்ணாலோ, ஏபிஏ இன்ஜெக்ட் பண்ணாலோ கிளம்பிங் ஆஃப் ஆர்பிசி லீட்ஸ் டு டெத். அவளோட ஆர்பிசி ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு டெத் வந்துடும். நீ ஒன்னே கேட்ப, ஓவோட சர்ஃபேஸ்ல தான் ஆன்டிஜனே இல்லையே, அப்ப ஏ கொடுத்தாலும் வாங்கிக்கலாம், பி கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆனா ஓ என்ன பண்ணும்? ஏ ஆன்டிபாடியும் ப்ரொடியூஸ் பண்ணும், பி ஆன்டிபாடியும் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படி சார் ப்ரொடியூஸ் பண்றான்? அவள்கிட்ட ஆன்டிஜன் இல்லை அப்படின்னு நீ சொல்லுவ. அவ சாப்பிட்ற ஃபுட்ல இருக்க பாலிசாக்கரைட்ஸ் act as antigen and produce antibodies. அப்போ ஓட்ட ஆன்டிஜனே கிடையாது, பட் they produce antibody A and antibody B. A blood group antigen A, antibody B. B blood group antigen B, antibody A. AB blood group ரெண்டு ஆன்டிஜனும் இருப்பா, no antibody production. ஓவர் எடுத்துட்டு எல்லாம் no antigen, but they produce antibody A and antibody B அப்படிங்கறத ஞாபகம். இதான் இன்ட்ரோடக்ஷன்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி. ஓகே டியர் குட்டீஸ், வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது ஏபிஓ பிளட் குரூப் ரிலேட்டட் ப்ராப்ளம் ஒரு 4-5. இதெல்லாம் உனக்கு ஈஸி, எப்படி நீ ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறதுக்காக. A mother has type O blood and the father has type A blood. அம்மா O blood குரூப்பா இருக்கா, அப்பா A blood குரூப்பா இருக்கா. The possible blood type of their children, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பிளட் குரூப் இருக்கலாம்? அம்மா O blood group, அப்பா A blood group, the possible blood type of their children அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கா. இதை நீ என்ன பண்ணணும்? செக்கர் போர்டு போட்டுக்கணும். அம்மாவை பொறுத்தவரையும் என்ன டைப் இருக்கா? ஓ பிளட் குரூப், ஐஓ ஐஓ அப்படின்னு வச்சுக்கணும். அப்பதான் அம்மா ஓ பிளட் குரூப். அப்பாவை பொறுத்தவரையும் என்ன இருக்கு அப்படின்னா ஏ பிளட் குரூப்னு கொடுத்துருக்கான். அப்ப ஏ எப்படி இருக்கணும்னா ஐஏ ஐஏன்னு அப்பா இருக்கலாம், ஹோமோசைகஸ். அதர்வைஸ் ஐஏ ஐஓ அப்படின்னு இருக்கலாம். இது ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன்ல இருக்கு. அப்ப இதை வச்சுன்னு ஒரு செக்கர் போர்டு போட்டேன்னா குழந்தையில என்ன இருக்குங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த செக்கர் போர்டு தான் எல்லாமே. இந்த புன்னட் ஸ்கொயர் நம்ம பார்த்தோம் பாருங்க, அதுதான். ஸோ இது மாதிரி ஒரு செக்கர் போர்டை போட்டுக்கிறேன். குட்டியா போடுறேன், தெரியும் நினைக்கிறேன். போர்டுல சின்ன செக்கர் போர்டு போட்டுட்டு இந்த பக்கம் அப்பாவை போட்டுக்கோ, இந்த பக்கம் அம்மா. இங்க அப்பா என்ன இருக்கா? ஏ இருக்கான்னு வச்சுக்கோ. அம்மா என்ன? ஓ பிளட் குரூப். அப்ப பாசிபிலிட்டி என்ன? ஏஓ. இது ஒரு சேர்ந்தா ஏஓ, இது எதுவும் சேர்ந்தா என்ன பார்த்துக்கோங்க ஏஓ, இது எதுவும் சேர்ந்தா ஏஓ. இது ஒரு பாசிபிலிட்டி. இது மாதிரி ஹோமோசைகஸ்ல 2 பேரும் இருந்தால் ஏ மட்டும்தான் பாசிபிள். இங்க ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கோம்? ஏ ஓ பி ஓ ஏஓ அப்படி 4 கொடுத்திருக்கோம். ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் ஓ, தேர்ட் ஆப்ஷன் பி ஓ, ஃபோர்த் ஆப்ஷன் ஏஓன்னு கொடுத்திருக்கு. இது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது பாசிபிலிட்டி நீ போட்டு பார்க்கிற. ஏன்னா 2 பாசிபிலிட்டி போட்டால் தான் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா ஹோமோசைகஸ் ஹெட்டரோசைகஸ் கண்டிஷன் இருக்கிறதுனால. இப்ப நம்ம முன்னாடி போட்டது என்னன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷன். அடுத்தது பாருங்க, இது ஃபாதர், இது மதர். ஃபாதர் ஹெட்டரோசைகஸா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஏ ஓ. மதர் இஸ் ஆல்வேஸ் ஹோமோசைகஸ், ஏன்னா ஓ பிளட் குரூப். அப்ப நீ கிராஸ் பண்ணி பார்த்தேன்னா ஏஓ ஓ ஏஓ ஓ.
அம்மா O blood group இருந்து அப்பா A blood group இருந்தால் ஹோமோசைகஸ்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்ததுன்னா ஒத்த காரண நிலையில் இருந்தால் A மட்டும்தான் வரும். இங்க அது மாதிரி தரல. ஃபாதர் ஹேஸ் டைப் A blood. அது ஹோமோசைகஸும் இருக்கலாம், ஹெட்டரோசைகஸும் இருக்கலாம். ஹோமோசைகஸ்னா சிமிலர் ஜீன்ஸ், ஒத்த ஜீன்கள் AA. ஹெட்டரோசைகஸ்னா AO, டிஸ்சிமிலர் ஜீன்ஸ், ரெண்டு வேறுபட்ட ஜீன்கள் இருக்கும். அப்ப இங்க ஹோமோசைகஸ்னு கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், A blood group மட்டும்தான் பாசிபிள். இங்க அது மாதிரி தரலேங்கிறதுனால ஃபாதர் என்னவா இருக்கலாம், ஹோமோசைகஸ் ஃபாதராகவும் இருக்கலாம், ஹெட்டரோசைகஸ் ஃபாதராகவும் இருக்கலாம். அப்ப பாசிபிலிட்டி என்னன்னா A and O. அப்ப பிறக்கிற குழந்தைகள் என்னவா இருக்கலாம், A and O. அப்ப பாசிபிள் பிளட் டைப் ஆஃப் தட் சில்ட்ரன் AO அப்படின்னு ஆச்சு. இது மாதிரி எது கேட்டாலும் குட்டி குட்டியா நீ ஒர்க் அவுட் பண்ணிப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் வர்றது செகண்ட் ப்ராப்ளம். ஈஸியா தான் இருக்கும், கவனிச்சுக்கோங்க. A mother has type A blood and the father has type B blood. Appa A blood group, Amma B blood group. If the grandmothers on both sides of the family, what they given it, grandmothers on both sides of the family have O blood group. இந்த அம்மாவோட பாட்டியும் அம்மாவோட அம்மாவும் இந்த அப்பாவோட அம்மாவும் என்னவா இருக்கானா O blood group இருக்கான்னு வச்சுக்கோ. அப்படி இருந்தால் what are the possible blood types of that children? அப்பா A blood group, sorry, mother அம்மா A blood group, அப்பா B blood group. இந்த அம்மா அப்பா ரெண்டு பேரோட அம்மா அப்பா இருக்கா பாரு, அதாவது பிறக்க போற குழந்தையோட தாத்தா பாட்டிகள். இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் மதர் மட்டும் பாட்டி மட்டும் என்னவா இருக்கான்னா இந்த அம்மாவோட அம்மாவும் O blood group, அப்பாவோட அம்மாவும் O blood group. அப்ப பிறக்கிற குழந்தைகள் இவா ரெண்டு பேருக்கும் பிறக்கிற குழந்தைகள் என்னவா இருக்கலாம், என்ன பிளட் குரூப்பா இருக்கலாம். இங்கதான் கொஞ்சம் யோஜனை பண்ணி எழுதும். இப்ப என்ன சொல்லியிருக்கோம், மதர் ஹேஸ் டைப் A, மதர் A blood group, மதர்ங்கிறது ஃபீமேல். ஃபாதர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேல் B blood group. இவாளோட அம்மாவும் இவாளோட அம்மாவும், அப்ப பிறக்க போற குழந்தை இருக்கு பத்தி ஒன்னும் இந்த குட்டி பாப்பா, இந்த குட்டி பாப்பாவோட பாட்டின்னு ஞாபகம். அம்மா வழி பாட்டி அம்மம்மா, அப்பா வழி பாட்டி அப்பம்மா. அவ ரெண்டு பேரும் என்னவா இருக்கா அப்படின்னா O blood குரூப்பா இருக்கா. அப்ப இந்த குழந்தைகளுக்கு என்னென்ன குழந்தைகள் பேர குழந்தைகள் இருக்கலாம், கிராண்ட் சில்ட்ரன் என்னென்ன இருக்கலாம். இப்ப பாரு, அம்மா என்ன A, அப்பா என்ன B. இவாளோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஓவா இருந்தால் இவங்க ஹெட்டரோசைகஸா இருக்க முடியும். அப்படின்னா இவர் எப்படி இருப்பான்னா, அம்மா எப்படி இருப்பான்னா IA IOன்னு இருப்பான். இவா எடுத்துட்டோம்னா அப்பா என்னவா இருப்பான்னா IB IOவா இருப்பான். அப்ப இது என்ன கண்டிஷன்ல இருக்கு, ஹெட்டரோசைகஸ் பேரண்ட்ஸ். இந்த குழந்தைகள் பிறக்க போறவரோட குழந்தைகள் என்னவா இருப்பா, ஹெட்டரோசைகஸ் பேரண்ட்ஸா இருப்பா. அப்ப ஹெட்டரோசைகஸ் பேரண்ட்ஸா இருந்தால் இந்த கிராண்ட் சில்ட்ரன்லாம் என்னவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, ஹெட்டரோசைகஸ் அம்மா, ஹெட்டரோசைகஸ் அப்பா. செக்கர் போர்டு போட்டுக்கோ. இது அம்மா, இது அப்பா வச்சுக்கோ, மேல் ஃபீமேல். அம்மா என்னவா இருக்கா AO, அப்பா என்னவா இருக்கா BO. அப்ப கிராஸ் பண்ண AB AO AO అంటే సరే AB இங்க BO, AB BO AO OO. அப்ப பிறக்கிற குழந்தைகள் என்னவா இருக்கலாம், AB blood குரூப்பும் இருக்கலாம், B blood குரூப்பும் இருக்கலாம், AO blood குரூப்பும் இருக்கலாம், O blood குரூப்பும் இருக்கலாம். அப்ப இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் B. பிறக்கிற குழந்தைகள், சாரி ஆப்ஷன் B அல்ல, பிறக்கிற குழந்தைகள் ஆப்ஷன் C, A B AB O நாலும் இருக்கலாம். இப்ப இந்த செக்ஸை நம்ம எதை வச்சு டிட்டர்மைன் பண்றோம்னா, கிராண்ட் மதர்ஸ் இருக்கா பாருங்க, கிராண்ட் மதர் என்ன டொனேட் பண்ணிருக்காலோ அதை வச்சு நீங்க வரத சொல்லிருக்கோம். ஓகேயா, இது ஒரு क्वेश्चन ராகுட்டி, இத அப்படியே நோட் பண்ணிக்கோ. then I come to the next. Dear cuties, vanakkam. Next problem for you. A man with AB blood group
is married to a woman with AB blood group, what blood types will their children be and in what proportion? ஆண் எடுத்துட்டோம்னா ஏபி ரத்த வகையா இருக்கா, பெண்ணும் ஏபி ரத்த வகையா இருக்கா, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்னென்ன பிளட் குரூப் இருக்கலாம், என்ன ரேஷியோல இருக்கலாம், இது மாதிரி क्वेश्चंस கேட்கலாம். இப்ப நம்ம என்ன வரோம், மேன் அப்படிங்கிறது மேல் வச்சுக்கோங்க, உமன்ங்கிறது ஃபீமேல் வச்சுக்கோங்க. மேல பொறுத்தவரை என்ன பிளட் குரூப் இருக்கா, ஏபி பிளட் குரூப், ஆண் ஏபி ரத்த வகை. ஃபீமேல் எடுத்துட்டா என்ன பிளட் குரூப் இருக்கா, ஏபி. அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பிளட் குரூப் இருக்கலாம் அண்ட் வாட் ப்ரொபோர்ஷன், எந்த விகிதத்தில் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். Then we go for checkerboard. எல்லாத்துக்குமே போட்டுக்கோ, ஒரு 4-5க்கு போட்டு பார்த்துட்டேன்னா அப்புறம் உனக்கு எக்ஸாமினேஷன்ல இட் இஸ் சம்வாட் ஈஸியர். ஸோ இந்த பக்கம் மேல், இந்த பக்கம் ஃபீமேல், இதான் புன்னட் ஸ்கொயர் செக்கர் போர்டுன்னு பார்த்துருப்பேன். 3 ஹைபிரிட் கிராஸ்லயே பார்த்துருப்பேன். இப்ப அப்பா என்னவா இருக்கா, ஏபி பிளட் குரூப், அம்மா என்னவா இருக்கா, ஏபி பிளட் குரூப். குழந்தைகள் என்னவா இருக்கலாம், இது கிராஸ் பண்ண ஏ ஹோமோசைகஸ், இது கிராஸ் பண்ணா ஏபி ஹெட்டரோசைகஸ், இது கிராஸ் பண்ணா ஏபி ஹெட்டரோசைகஸ், இது கிராஸ் பண்ணா பிபி ஹோமோசைகஸ். அப்புறம் குழந்தைகள் என்னவா இருக்கலாம், ஏ பிளட் குரூப் இருக்கலாம், ஏபி பிளட் குரூப் இருக்கலாம், பி பிளட் குரூப் இருக்கலாம். என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கலாம், ஏஏ எவ்வளவு இருக்கு 1, ஏபி எவ்வளவு இருக்கா 2, பி எவ்வளவு இருக்கா 1. அப்ப 1:2:1 அப்படிங்கிற ப்ரொபோர்ஷன்ல இருப்பா. அப்ப இதுக்கான சரியான விடை என்ன, இங்க பாருங்க, ஏ ஏபி பி என்ன ப்ரொபோர்ஷன்ல இருக்கா 1:2:1. இது மாதிரி ரேஷியோல கேட்கலாம். இது படிக்கிறப்ப நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், மோனோஹைபிரிட் phenotypic ratio 3:1, monohybrid cross genotypic ratio 1:2:1, incomplete dominance or blending inheritance phenotypic and genotypic ratio 1:2:1. இது வரப்ப அதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்போ ஒருவன் கலப்பு புறத்தோற்ற விகிதம் 3:1, ஜீனாக்க விகிதம் 1:2:1, incomplete dominance முழுமை வரா ஓங்குதன்மை or கலப்பு பாரம்பரியம், incomplete dominance or blending inheritance, the pheno and genotypic ratio is 1:2:1. Okay, இதை நோட் பண்ணிக்கோ குட்டி. Then I come to the next. Dear cuties, next problem for you. A woman who has blood type AB, ஒரு பெண்ணின் இரத்த வகை AB, has a child with blood type B. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை B blood group இருக்கா. The possible blood type of the father, அவளோட அப்பாக்கு என்ன blood group இருக்கலாம். அப்படி கவனி, a woman has the blood type AB. அம்மா இருக்கா, அம்மாவோட blood group AB வச்சுக்கோ. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட blood group என்னவா இருக்கு, B இருக்கு. பாப்பா வச்சுக்கோ, அம்மா இது பாப்பா, பாப்பாவோட blood group B. அப்ப the possible blood type of the father, இந்த குழந்தையோட அப்பாக்கு, இந்த பெண்ணோட ஆத்துக்கார் ஹஸ்பண்டுக்கு என்ன பிளட் குரூப் இருக்கலாம், கணவருக்கு என்ன பிளட், இந்த ஃபீமேலோட ஹஸ்பண்ட் கணவருக்கு என்ன பிளட் குரூப் இருக்கலாம். இப்ப நம்மள ஒவ்வொன்றா பாசிபிலிட்டி போட்டு பார்க்கணும், வேற சொல்ல முடியாது, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். குழந்தை பி இருக்கு அப்படின்னா, குழந்தை பி பிளட் குரூப் வந்திருக்கு அப்படின்னா அப்பாவுக்கு என்னென்னலாம் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னு வச்சுக்கோயே, அம்மாவை பத்தி பிரச்சனையே இல்லை, இதுக்கு நீ 4 செக்கர் போட்டு பார்த்துக்கணும் முதல்ல, அப்புறமா ப்ராக்டிஸ் ஆயிட்டுனா நீ பார்த்த உடனே சொல்லிடுவார். இது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி, இது செகண்ட் பாசிபிலிட்டி, ஏன்னா என்ன இருக்கலாம் தான் கேட்டிருக்கு. அடுத்தது தேர்ட் பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம், அடுத்தது ஃபோர்த் பாசிபிலிட்டி என்ன இருக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் நீ பார்த்தாதான் என்ன குரூப்னு சொல்ல முடியும். குழந்தை என்னவா இருக்கு, பியா இருக்கு, எப்பெல்லாம் பி இருக்கலாம். இப்ப அம்மாவை பொறுத்தவரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஏபி ஹெட்டரோசைகஸ் 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 ஹெட்டரோசைகஸ்.
இது அம்மா. அப்பா என்னென்னலாம் இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா ஏ பிளட் குரூப்பா இருக்கான்னு வச்சுக்கோ. அப்பா ஏ பிளட் குரூப்பா எப்படி இருந்தா இருக்கும்? ஏஏ இருக்கலாம், ஏஓவும் இருக்கலாம். நம்ம ஏஏ இருக்கான்னு வச்சுக்கோ, ஏஓவும் இருக்கலாம். ஏன்னா ஹெட்ரோசைகஸ் வச்சு போடுவோம். இப்ப இது சேர்ந்தா என்ன இருக்கும்? ஏஏ. இது இருந்தா என்ன இருக்கும்? ஏபி. இது இருந்தா என்ன இருக்கும்? ஏஓ. இது இருந்தா என்ன இருக்கும்? பிஓ. அப்ப அப்பா ஹெட்ரோசைகஸ் ஏவா இருந்தால் குழந்தை பியா பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப அப்பா பி இருக்காருன்னு வச்சுக்கோ, பிஓ ஹெட்ரோசைகஸே போட்டுப்போம். ஹோமோசைகஸ் போடுறதுக்கு ஹெட்ரோசைகஸ் தான் சான்சஸ் நிறைய காமிக்க முடியும். இது சேர்ந்தா என்ன? ஏபி. இது சேர்ந்தா என்ன? ஏபி. இது சேர்ந்தால் என்ன? ஏஓ. இது சேர்ந்தால் என்ன? பிஓ. அப்ப அப்பா அத்தே கவனி, அப்பா பி பிளட் குரூப்பா இருந்தாலும் குழந்தை பியா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்தது அப்பா ஏபி இருக்கான்னு வச்சுக்கோ, இது சேர்ந்தா என்ன? ஏஏ. இது கிராஸ் பண்ணா என்ன? ஏபி. இந்த கேமெட் சேர்ந்தா என்ன வரும்? ஏபி. இது சேர்ந்தா என்ன வரும்? பி. அப்ப அப்பா ஏபியா இருந்தாலும் குழந்தை பியா பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, குழந்தையோட பிளட். இப்ப அப்பா ஓவா இருக்கான்னு வச்சுக்கோ, இது கிராஸ் பண்ண ஏஓ. இது கிராஸ் பண்ண என்ன? பிஓ. இது கிராஸ் பண்ண என்ன? ஏஓ. இது கிராஸ் பண்ண என்ன? பிஓ. அப்ப அப்பா ஓவா இருந்தாலும் குழந்தை என்னவா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு? பியா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சோ இது மாதிரி கேட்கலாம். அம்மாவோட பிளட் குரூப் ஏபி, மதர்ஸ் பிளட் குரூப். பாப்பாவோட பிளட் குரூப் ஃபீட்டஸ் என்னவா இருக்கா? பியா இருக்கா? இந்த குழந்தையோட ஃபாதர் என்னவா இருக்க முடியும்னா ஏ பிளட் குரூப் இருந்தாலும் பாசிபிள், பியும் இருக்கலாம், ஏபியும் இருக்கலாம், ஓவும் இருக்கலாம். அப்ப இதுக்கு சரியான ஆன்சர்ங்கிறது இதுதான். அப்ப இந்த நாளை நம்ம வெறும் சொல்ல முடியாது. அம்மா ஏபியா இருக்கா, அப்பா பியா இருந்தாலும் குழந்தை பியா பிறக்கும்னு சொல்ல முடியாது. அப்பா ஏயா இருந்தாலும் பிறக்கலாம், பியா இருந்தாலும் பிறக்கலாம், ஏபியா இருந்தாலும் பிறக்கலாம், ஓவாக இருந்தால் பிறக்கலாம். அப்ப இது மாதிரி நீ 4 செக்கர் போர்டு போட்டு பார்த்தால்தான் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இது 4th question. And the last question for you. Father's blood group is A. அப்பா A blood group இருக்கா? Father. His son has O blood group. அவளோட குழந்தை என்னவா இருக்கு? O blood group இருக்கு. Which of the blood groups cannot be present in mother? இந்த கீழ இருக்க blood groupல அம்மாக்கு எந்த blood group இருக்க முடியாது, மதருக்கு எந்த blood group இருக்க முடியாது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் இதே பேட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் ஈஸியா சொல்லிடலாம். அப்பா ஏன்னு வச்சுக்கோ, ஏன் அப்பா எப்படி ஏயா இருந்திருக்கலாம்? ஐஏ இருந்தா பேயா இருப்பான். அதர்வைஸ் குழந்தை ஓவா பிறந்திருக்கு. அப்ப அப்பா ஏயா இருந்தால் ஹோமோசைகஸ் ஏயா இருந்தால் குழந்தை ஓவா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா அப்பாட்ட என்ன இருக்காது? அப்ப ஓஜிலே இருக்காது. அப்ப அப்பா என்னவா இருக்க முடியும்? ஹெட்டிரோசைகஸ் ஏயா இருந்திருப்பார், ஐஓ. குழந்தை என்னவா பிறந்திருக்கு? ஓ பிளட் குரூப்பா பிறந்திருக்கு. அப்ப ஓக்கு எப்ப பாசிபிலிட்டி அப்படின்னா அப்பா பிளட் குரூப் நமக்கு தெரிஞ்சுடுச்சு, ஹெட்டிரோசைகஸ் ஏ. அப்ப அம்மா என்னவா இருக்கலாம்? ஹெட்டிரோசைகஸ் ஏயா இருந்தால் மதர் குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ஓவும் சேர்ந்தா குழந்தை ஓ வரலாம். கிளியர்? அம்மா ஓவா இருக்கான்னு வச்சுக்கோ, ஐஓ. அப்ப குழந்தை இந்த ஓவும் சேர்ந்ததுன்னா ஓவா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அம்மா ஹெட்டிரோசைகஸ் பியா இருக்கா, ஐஓ. அப்பயும் ஓ பிளட் குரூப் பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எந்த பிளட் குரூப் மதர் இல்லைன்னா, எந்த பிளட் குரூப் மதருக்கு இருக்க முடியாது. இப்ப மதர் ஏபின்னு வச்சுக்கோ, see the checkerboard. அம்மா என்னன்னு சொல்லியாச்சு, அப்பா என்னன்னு சொல்லியாச்சு, கண்டுபிடிச்சிட்டோம் ஏஓ. குழந்தை என்னவா இருக்கு? ஓ. எந்த பிளட் குரூப் மதர்ட்ட இருக்காது. இப்ப மதர் ஏபி இருக்கான்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏயும் சேர்ந்தால் ஏஏ, ஏஓவும் சேர்ந்தால் ஏஓ, இதுவும் சேர்ந்தால் ஏபி, இதுவும் சேர்ந்தால் பிஓ. If the mother is AB,
then O blood group in the kid is not possible. அம்மா ஏபியா இருந்தால் அப்பா ஏயா இருந்து அம்மா ஏபியா இருந்தால் குழந்தையோட எதுக்கு பாசிபிலிட்டி இல்ல, ஓ பிளட் குரூப்புக்கான பாசிபிலிட்டி இல்ல. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். அப்ப மதர்ட்ட என்ன பிளட் குரூப் இருக்காது, ஏபி இருக்காது. இருந்தால் குழந்தை என்னவா பிறக்காது, ஓவா பிறக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி நிறைய ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கேட்பா, அது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கோங்க. ஓகேயா?